ஹே கோஸ்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓ, எவ்ரிபடி ஆர் ஃபைன். நானும் நல்லா இருக்கேன். போன வாரம்லாம் நான் நல்லாவே இல்லை, ஏன்னா எனக்கு சரியான ஃபீவர் கோல்டு. அதனால தான் போன வாரம் நான் வீடியோ போட கிடையாது. இந்த வாரம் ஓகே, சம்வாட் ஏதோ கொஞ்சம் பேச முடியுது, கொஞ்சம் முழுங்க முடியுது. ஏன்னா போன வாரம்லாம் எனக்கு சரியான தொண்டை வலி, ஒன்றுமே முழுங்க முடியல, பேச முடியல. என்னால் ஒரு இடத்துல சைலண்டாக உட்கார முடியாது, அவ்வளோ கஷ்டம். அப்போலாம் நான் போன வாரம்லாம் அவ்வளோ பேசவே இல்லை. அதனால இந்த வாரம் நான் சேர்த்து வச்சு பேசிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேட்டாச்சு. இன்னைக்கு நான் கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி தெரியுதா? எனக்கு தெரியுது. ஓகே, எனக்கு வெக்க வர மாதிரி இருக்கு. ஓ, வெக்கமா? வெக்கப்பட ரொம்ப அழகா இருக்கார்ல. இந்த ஸ்டோரிலாம் கம்பல்சரியா யாரை பார்க்கணும்னா, யாரெல்லாம் ரொம்ப கஞ்சமா இருப்பாங்க, காசு செலவு பண்ணாம, அவங்களுக்கும் செலவு பண்ணாம, மித்த பேருக்கும் செலவு பண்ணாம, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் மறக்காம இந்த ஸ்டோரியை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த ஸ்டோரியில இருக்கிற பர்சனோட பேரு சண்முகம். சண்முகம் வீட்டில் அவங்க அப்பா மட்டும்தான். ஸோ சண்முகம் அவங்க அப்பா நல்லா வெல் செட்டில்டான ஃபேமிலி. சண்முகம் வேலைக்கு போய் தான் அவங்க வீட்டை ரன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்பா கிட்ட நிறைய சொத்து, காசு, வீடு, காரு எல்லாமே இருக்கு. ஆனால் சண்முகமோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மணி மைண்டடாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சம்பாதிக்கணும், பணம் 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 பணம்னு இருப்பான். ₹1 கூட அவனுக்காக செலவு பண்ண மாட்டான், மித்தவங்களுக்காகவும் செலவு பண்ண மாட்டான். ஆனால் அவனுக்கு பணம் மட்டும் எனி டைம் அவன் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்காக ஒரு விஷயம் வாங்கணும்னா கூட 100 வாட்டி யோசிப்பான். ஆனால் யாருன்னா ஃப்ரீயாக கொடுத்தா உடனே வாங்கிப்பான். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் அவன் மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் அவுட் போக மாட்டான். ஏன்னா சாப்பாடுக்கு பே பண்ணணும். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூப்பிடும் போதே நீ காசே பே பண்ண தேவையில்லை, நீ ஃப்ரீயாகவே வா அப்படின்னு சொன்னாதான் சண்முகம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவான். சண்முகம் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவாரு. இந்த நைட் டைமில் என்ன பண்ணலாம், எப்படிலாம் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் ஃப்ரெண்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்காரு. அதில் டெலிவரி பர்சனாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போகும்போது நல்லா அவருக்கு காசு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த காசை என்ன பண்ணுவாருன்னா ஒரு உண்டியல்ல போட்டு சேவ் பண்ணி வைப்பாரு. சண்முகம் டெலிவரி பண்ற பர்சன் கிட்டயும் எக்ஸ்ட்ராவா டிப்ஸ் கேட்பாரு. இப்போ ஒரு பிரியாணி வாங்கணும்னா அது 200 இருந்தா ஒரு 250, 300 அந்த மாதிரி காசு எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு வருவாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அது ஒரு பெரிய விஷயமாவும் இருக்கும். அவர் சம்டைம்ஸ் திருடுவாரு, காசு திருடுவாரு. ஒரு நாள் சண்முகம் டெலிவரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பாட்டி ஒரு வீட்டுல இருந்து சண்முகத்தை கூப்பிடுறாங்க. சண்முகம் என்னன்னு போய் கேட்கும் போது அந்த பாட்டி கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெலிவரி பாயா ஒர்க் பண்றியாப்பா, எனக்கு நாளையிலேருந்து சாப்பாடு தேவைப்படுது, ஸோ நீ எடுத்துட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சண்முகம் சொல்றாரு, நான் இந்த கடையில தான் வேலை செய்யறேன், ஆனா நான் 7லேருந்து 1 மணி வரைக்கும் தான் வேலை செய்வேன். அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு நைட்ல நீ டிஃபன் மட்டும் எடுத்துட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சண்முகமும் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே அந்த பாட்டி சண்முகத்துக்கு கால் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேணும், நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சண்முகத்துக்கு ஆர்டர் பண்றாங்க. சண்முகமும் அந்த சாப்பாடை எடுத்துட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு கொடுக்க வராங்க. ஆனா இந்த பாட்டி காசை கையில கொடுக்காம அவங்க போனை கையில கொடுக்குறாங்க. எவ்வளவு பில் ஆச்சு நீ அமௌண்ட் போட்டு அந்த பின்னும் நீ போட்டு எடுப்பா, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்களுக்கு கண்ணு கொஞ்சம் தெரியல. ஒரு நம்பிக்கையா சண்முகத்துக்கு அவங்க போனை கொடுக்குறாங்க. ஆனா சண்முகம் என்ன பண்ணுவார்னா, அவங்க 2 இட்லி தான் வாங்குவாங்க. அவர் 500 rupees அவர் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாரு. அந்த பாட்டிக்கு அவ்வளோ செக் பண்ண தெரியாததுனால இப்படியே 2-3 வாரமா அந்த பாட்டியை அவ்வளோ ஏமாத்தி அவர் காசை ஃபோன்ல வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் சண்முகத்துக்கு கால் பண்ணி சாப்பாடு ஆர்டர் பண்றாங்க. அப்போ சண்முகம் அந்த சாப்பாடு கொடுக்க போகும்போது அந்த பாட்டி அவங்க ஃபோனை கொடுக்கவே கிடையாது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, என் ஃபோன் உடஞ்சிருச்சு, என் பையன் வெளியூர்ல வேலை செய்யறான், அதனால 2 நாளுக்கு அப்புறம் நான் ஃபோன் ரெடி பண்ணிடுவேன்ப்பா, நீ 2 நாளுக்கு அப்புறம் காசை வாங்கிக்கோ, 2 நாள் எனக்கு சாப்பாடு ஃப்ரீயா கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சண்முகம் அந்த சாப்பாடு கொடுக்கவே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பாட்டி கிட்ட இருந்து அவன் அவ்வளோ காசு வாங்கியிருக்கான், இருந்தாலும் ஒரு 2 இட்லி கொடுக்க அந்த டைம் அவன் அவ்வளோ யோசிச்சான். அந்த பாட்டி கிட்ட அவன் காசை மட்டும் தான் எதிர்பார்த்தான்.
அப்போ சண்முகம் வந்து அந்த பாட்டி கிட்ட, பாட்டி நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் வந்து உங்களுக்கு மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க சொன்ன சாப்பாடை நான் எடுத்துட்டு வரல, திரும்பியும் நான் வேற சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அந்த கடைக்கு போறான். ஆனா அவன் வந்து சாப்பாடை மாத்தி எடுத்துட்டு வரல, அந்த பாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு போறான். போயிட்டு அந்த கடையில அந்த இட்லியும் கொடுத்துட்டு இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அந்த பாட்டியும் அவனுக்கு நெக்ஸ்ட் டே கால் பண்றாங்க, அவன் எடுக்கல. ஏன்னா அந்த பாட்டி சொல்லிட்டாங்க எனக்கு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் ஃபோன் ரெடி ஆகும். அதனால அவன் வந்து அந்த பாட்டி ஃபோனை எடுக்கவே கிடையாது. ஒரு வாரமா அந்த பாட்டியும் அவனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் அந்த பாட்டி நம்பர்ல இருந்து சண்முகத்துக்கு கால் வருது. அப்போ அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீ எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடு, என் கையில இப்போ நிறைய காசு இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ யூஸ்வலா எடுத்துட்டு வர டைமிங்ல எடுத்துட்டு வராம ராத்திரி 1 மணிக்கு நீ ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நீ எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்றாங்க. இந்த பாட்டி கிட்ட நம்ம டெலிவரி பண்ணாதான் நிறைய காசை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட சண்முகம் அன்னைக்கு நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பாட்டிக்கு ஆர்டர் கொடுக்க போறாரு. பாட்டியும் பார்த்துட்டாரு. அந்த பாட்டியும் சண்முகத்துக்கிட்ட நெருங்கி வராங்க. அந்த பாட்டி கிட்ட இருந்து சண்முகம் நிறைய டிஃபரன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. எப்படின்னா அந்த பாட்டியோட கண்ணெல்லாம் ரொம்ப சிவப்பு கலர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டியோட முடியெல்லாம் ரொம்ப லென்த்தா இருக்கு. அவன் வந்து நடக்கிற மாதிரி தெரியல, மிதக்கிற மாதிரி இருக்கு. அந்த பார்சலை கொடுத்துட்டு அவர் வந்து அந்த காசை கையில வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டி வந்து காசை கையில கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்படி 2-3 நாள் போக பாட்டியோட ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஒரு ராத்திரியும் சண்முகம் வந்து அந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அந்த பாட்டி ரொம்ப ஒல்லியாயிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி ரொம்ப கருப்பாயிட்டே வராங்க. அவங்களோட ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக ஆக ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள் அந்த பாட்டியை பார்க்க அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அந்த பாட்டி நிறைய காசு தராங்கன்னு சொல்லி அந்த காசை வாங்கி உண்டியல்ல போட்டு வைப்பான். கொஞ்ச நாள் இப்படியே போகும்போது சண்முகம் அப்பா வந்து சண்முகத்துக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் பார்க்குறாரு. ஒரு நாள் ராத்திரி சண்முகம் யார்கிட்டயோ தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல யாரோ ஒரு பாட்டி வந்து சண்முகம் வீட்டு வாசப்படியில வந்து அழுகுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது, கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. அது மட்டும் இல்லாம சண்முகம் வந்து ராத்திரி வந்து கவர்ல பார்சல் வாங்கிட்டு எங்கேயோ எடுத்துட்டு போய் டெலிவரி பண்றான். நெக்ஸ்ட் டே சண்முகமும் நைட்ல அந்த பாட்டிக்கு டெலிவரி கொடுக்க போறான். அப்போ சண்முகத்தோட அப்பா ஃப்ரெண்டு அவனை பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ என்னப்பா இந்த நேரத்தில் இந்த வீட்டில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சண்முகம் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பாட்டிக்கு வந்து டெலிவரி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சண்முகம் அப்பாவோட ஃப்ரெண்டும் அந்த வீடை திரும்பி பார்க்குறாரு. அவர் ஏதோ பார்த்து பயந்து அவன் வீட்டுக்குள்ள ஓடிட்டாரு. சண்முகமும் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். நெக்ஸ்ட் டே சண்முகம் அப்பா வந்து சண்முகத்தை ஒரு கோவில் கூப்பிட்டுட்டு போறாங்க. ஏன்னா பையன் வந்து ஒரு மாதிரி இருக்கான் கொஞ்சம் நாளா, அதனால கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு போலான்னு சொல்லி கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு போறாரு. சண்முகமும் நல்லபடியாக தான் கோவிலுக்கு வரான், நல்லா ப்ரேயர் பண்ணுறான், அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அவங்க அப்பா வந்து தனியாக ஒரு சாமியார்கிட்ட பேச போகிறாரு. சண்முகத்தை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டு அவர் வீட்டில் நடந்த விஷயம்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி வந்து அழுவிட்டே இருக்கிற சவுண்ட் கேட்குது, கத்திட்டே இருக்கிற சவுண்ட் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பையன் வந்து ஒரு வாரமாக எதுவுமே சாப்பிட மாட்டான், வாமிட் எடுத்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாயிட்டே போகிறான், தனியாக யார்கிட்டயோ பேசுகிறான். கரெக்டாக ராத்திரி 1 மணி ஆனால் ஏதோ ஒரு கவரில் பார்சல் வாங்கிட்டு எங்கேயோ எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறான். அவனுக்கு உடம்பு முடியலனாலும் அவன் கரெக்டான 1 மணிக்கு யாருக்கோ சாப்பாடு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இந்த விஷயம்லாம் அந்த சாமியார் கிட்ட சொல்கிறாரு. உடனே சாமியார் சண்முகத்தை கூப்பிட்டு ஒரு சின்ன ரிச்சுவல்ஸ் பண்றாரு. அந்த சாமியார் அப்போ சண்முகம் அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க பையனை ஒரு வயசான ஆத்மா சாவடிக்காம விடாது, அது வந்து உங்க பையன் மேல ரொம்ப கோவமா இருக்கு, உங்க பையன் வந்து லைஃப்ல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், தப்புனால ஒரு வயசான பாட்டி இறந்து போயிட்டாங்க. சாமியார் சொல்றாரு, அப்போ இன்னைக்கும் உங்க பையன் 1 மணிக்கு யாருக்கோ சாப்பாடு கொடுக்க போவான், அவன் யாருக்கு கொடுக்க போறான், என்ன வீடுன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க அப்படின்றாங்க. இந்த யோசனையெல்லாம் அவர் யோசிச்சுட்டு வீட்டுக்கு சண்முகத்தை கூப்பிட்டுட்டு வந்துட்டாரு. வந்து கொஞ்ச நேரத்துலேயே சண்முகம் அப்பாவுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ராத்திரி சண்முகமோட அப்பா ஃப்ரெண்டு பார்த்தார்ல, அவரு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நார்மலாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. எதுக்கு உங்கள் பையன் டெலிவரி வேலை ஓட்டிகிட்டு இருக்கான், அவங்கக்கிட்ட தான் காசு இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது,
ஆனால் அவங்க பையனை இனிமேல் நைட்டில் நீங்கள் வந்து வெளியே அனுப்பாதீங்க, அந்த டெலிவரி ஜாபே அவனை பண்ண விடாதீங்க அப்படின்னு சண்முகம் அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. உடனே சண்முகம் அப்பா வந்து எதுக்காக ஏதுன்னு கேட்கும்போது அப்பா அவர் சொல்கிறாரு, நேற்று ராத்திரி உங்கள் பையன் ஒரு வயசான பாட்டி வீட்டில் டெலிவரி கொடுக்க போனான், ஆனால் அந்த பாட்டி ஒரு வாரம் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. நேற்று உங்கள் பையனை அந்த வீட்டில் ஒரு கவரை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவன் யார்கிட்டயோ கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த கவரை ஒரு இடத்துல வச்சுட்டு ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு பாக்கெட்டில் போட்டான். அப்போ நான் அவனை கூப்பிட்டு கேட்கும் போது வீட்டில் ஒரு பாட்டி தான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா, நானும் அந்த வீடை திரும்பி பார்க்குறேன். அப்போது கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சுது. அந்த பயத்தினாலேயே நான் வந்து வீட்டுக்கு ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் அப்பா கிட்ட சொல்கிறாரு. சண்முகம் அப்பா சரி இன்னைக்கு நைட்டு யார் வீட்டுக்கு தான் சண்முகம் சாப்பாடு கொடுக்க போகிறான், நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. ராத்திரி கரெக்டாக 1 மணிக்கு சண்முகம் ஒரு கவரில் சாப்பாடு வாங்கி அந்த பாட்டி வீட்டுக்கு கொடுக்க போகும்போது அவங்க அப்பாவும் அந்த வீடை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அவர் தூரத்துலேருந்து சண்முகம் யார்கிட்ட தான் பேசுகிறான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த கவரை அந்த வீட்டாண்ட வச்சுட்டு ஏதோ ஒன்று எடுத்து அவன் பாக்கெட்டில் போட்டுட்டு அவன் வீட்டுக்கு வந்து அந்த பாக்கெட்டில் இருக்கிற விஷயத்த அந்த உண்டியலில் போட்டு வைக்கிறான். ஆஸ் யூஷுவல் அது வந்து காசு தானே, ஏன்னா அவன் வந்து அந்த காசை தான் அந்த உண்டியலில் போட்டு வைப்பான். மேபி அது அந்த காசாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே சண்முகம் அப்பா அந்த சாமியாரை பார்க்க போகிறாரு. பார்த்துட்டு இந்த விஷயம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் வந்து சண்முகத்தை கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாரு. சண்முகம் அப்பா வந்து சண்முகத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து அந்த கோவிலில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த பெரிய ரிச்சுவலை பண்ணுறாங்க. அந்த ரிச்சுவல் பண்ண சண்முகம் உடம்புலேருந்து ஒரு வயசான பாட்டியோட வாய்ஸ் கேட்குது. அப்போ அந்த சாமியார் சண்முகம் உடம்புல இருக்கிற பாட்டி கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இந்த பையனை சாவடிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதனால அந்த பையன் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, அவனும் உடம்பு முடியாமல் போகிறான் அப்படின்னு சொல்லி சாமியார் அந்த பாட்டி கிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த பாட்டி வந்து எதுக்காக சண்முகத்தை சாவடிக்கணும், எதனால அவங்க இவ்வளோ சண்முகத்தை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அந்த பாட்டி சண்முகத்துக்கு கால் பண்ணி எனக்கு 2 நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் வந்து காசை ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தரேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த நாள் சண்முகம் வந்து சாப்பாடு நான் மாற்றி எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லி போனால், ஆனால் அவன் வரவே கிடையாது. அந்த பாட்டி அவன் வருவான்னு சொல்லி நைட்டு வரைக்கும் அந்த வாசப்படியிலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து யாருக்கிட்டுமே அந்த இடத்துல பேச மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டி வந்து வீட்டை விட்டு வெளியவே வர கிடையாது. அவங்க எது வாங்கணுன்னாலும் ஃபோன்லேயே ஆன்லைனில் வாங்கிடுவாங்க. அவங்க பையன் வெளியூர்லேருந்து அவங்களுக்கு காசு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி வீட்டில் தனியாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த பாட்டிக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு ஒருத்தராக சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால அந்த பாட்டி அந்த ஏரியா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டுமே பேச மாட்டாங்க. அப்போ அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு ராத்திரி அவன் வருவான்னு சொல்லி நான் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தேன், ஆனால் அவன் சாப்பாடே எடுத்துகிட்டு வரல. அப்புறம் நான் பசியில் வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு மயக்கம் வந்து நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற டேபிளில் இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு இங்கேருந்து ரத்தம் அப்படியே வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தம் ஒழுகியே நான் உடம்புல ஒண்ணுமே இல்லாம இறந்து போயிட்டேன். அப்புறம் 1 வாரம்க்கு அப்புறம் தான் என்னோட உடம்புல இருந்து ஸ்மெல்லு வர ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என்னோட வீடை திறந்து பார்த்தாங்க. அப்போ நான் இறந்து போயிட்டேன். அப்புறம் அவங்க பையன் வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் ரிச்சுவல் பண்ணதும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனும் ஊருக்கு போயிட்டான். அந்த வீடியோ போட்டு வச்சுட்டான். ஆனால் கடைசியில் அந்த பாட்டி வந்து சண்முகத்து மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் சண்முகம் வந்து அந்த பாட்டிக்கிட்ட காசை மட்டும்தான் எதிர்பார்த்தாங்க. அதனால அந்த பாட்டி சண்முகத்து மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. இவனால் தான் நான் வந்து இறந்து போயிட்டேன், நான் வந்து இவனை சாவடிக்காமல் விடவே மாட்டேன், இவன் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் வந்து உயிரோடு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அந்த சாமியார் எவ்வளோ ரிச்சுவல் பண்ணாலும் அந்த பாட்டியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. கடைசியாக சண்முகம் உடம்புலேருந்து அந்த பாட்டியை எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே அமைச்சிட்டாங்க.
அப்போ அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, சண்முகம் அப்பா கிட்ட நீங்க இந்த ஊரை விட்டே காலி பண்ணிடுங்க, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது, அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஊர்லயே இருந்தா கண்டிப்பா அந்த பாட்டி உங்க பையனை சாவடிக்காம விட மாட்டாங்க. ஆனா சண்முகத்துக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. 2 நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் இந்த வீடை வித்துட்டு வேற ஒரு இடத்துல, ரொம்ப லாங்கா ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கி சண்முகமும் அவங்க அப்பாவும் அந்த வீட்டுக்கு மூவ் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சண்முகத்தோட அப்பா வந்து சண்முகத்துக்கிட்ட இதெல்லாம் சொல்றாரு. உன்னால ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க, நீ வந்து ரொம்ப காசுன்னு இருக்க, அன்னைக்கு நீ அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிருந்தா அந்த பாட்டி உயிரோட இருந்திருப்பாங்க, அதனாலதான் நம்ம அந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம், என்ன காரணம் கொண்டோம் நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அந்த ஊருக்கு போகவே கூடாது, இன்கேஸ் நீ போனா நீ கண்டிப்பா அந்த பாட்டி கிட்ட மாட்டி செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி சண்முகம் அப்பா வந்து சண்முகத்துக்கிட்ட சொல்றாரு. சண்முகத்துக்கு வந்து செம்ம பயம் ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு எவ்வளவு பயமோ அவனுக்கு அவ்வளோ மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி தப்பா உணர ஆரம்பிச்சிட்டான். அவனை பத்தி அவன் ரொம்ப தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அவனுக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் என்ன வந்துச்சுன்னா, அந்த பாட்டி இறந்தாலும் ஒரு வாரம் அந்த பாட்டி கிட்ட நம்ம சாப்பாடு எடுத்து போய் வச்சுக்கணுமே, ஆனா அந்த பாட்டி நம்ம கிட்ட காசு கொடுத்தாங்க, அந்த காசை நம்ம உண்டியல்ல தானே வச்சோம், சரி நம்ம உண்டியலை உடைச்சு பார்க்கலாம்னு சொல்லி உண்டியலை உடைச்சு பார்க்கும்போது உண்டியல் வெறும் இலையா இருக்கு, உள்ள வந்து பணம் கிடையாது, காசு இல்லை, அந்த உண்டியல் உள்ள ஃபுல்லாவே இலையா இருக்கு. அப்போ அவன் வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு போகும்போது அவன் ஒரு இல்யூஷன்ல போயிடுறான். அந்த பாட்டி கிட்ட அவனா பேசுற மாதிரி, அந்த பாட்டி காசு கொடுக்குற மாதிரி அவனா ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரான். அப்போ அந்த உண்டியல்ல வந்து வெறும் இலை மட்டும்தான் இருக்கு. இதனால சண்முகமோட மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சண்முகம் வந்து மொத்தமா மாற ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட இருக்கிற காசு எல்லாமே யார் யார் முடியலையோ, யார் யார்கிட்ட காசு இல்லையோ, வயசானவங்க, ரோட்ல பாக்குற எல்லாருக்கும் அவர் வந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தான் அவர் மனசுல இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியை அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. அவ்வளோதாங்க, இதுதான் அந்த ஸ்டோரி எப்படி இருந்தது? இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஹாரராகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தத்துவமாகவும் இருக்கும். நம்ம கிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட அட்லீஸ்ட் யாருன்னா ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டால் ஒரு 10 ரூபாய்ச்சு நம்மளுக்கு கொடுக்குற மனசு வரணும். அது அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே அப்படிதான், இன்க்ளூடிங் எனக்கும் அந்த விஷயம் வந்து பொருந்தும். ஸோ அவ்வளோதாங்க, ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you until the next video. Bye bye.